செந்தில், 2026 தேர்தலில் ஒரு மாற்றத்தை நான் கொண்டுட்டு வருவேன். இங்கே மத்திய அரசும் மாநில அரசும், அதாவது கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் 2 பேரும் ஹேஷ்டாக் போட்டு எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு விஜய். அவருடைய விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட் விமர்சனம் மாதிரி இருந்துச்சு. அவர் எல்கேஜி யூகேஜின்னு சொன்னோன்னே நீங்கள் அவர் இப்போ தான் கட்சி தொடங்கியிருக்கிறார். அப்படிதானே இருக்குது. ப்ரீகேஜி சொல்லலாமா அப்படின்னா, முதல்ல 2ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறார்கள், வாழ்த்துக்கள், அது நாகரிகம் கருத்து. அடுத்தது ஒரு பத்திரிகையாளனாக இன்றைக்கு அங்கே செய்தியாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதனுடைய கடமையும் கூட. கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆகலை, அதுக்குள்ளே நீங்கள் வெளி மாநிலங்களிலிருந்து பவுன்சர்களை கூட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்லாம் அவன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவான் பவுன்சர்ஸு. இன்றைக்கி ஒரு பத்திரிகையாளர் நெஞ்சில் காயம் ஏற்பட்டு அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, ஆம்புலன்ஸ் வந்து அழைச்சிட்டு போகுது. என்ன அட்ராசிட்டி இது? ஒரு கவுன்சிலர் கூட இல்லை, 1 வருஷம் கூட ஆகலை ஆட்சி ஆரம்பிச்சு, இது நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு அதுக்குள்ளே நீங்கள் வந்து பத்திரிகையாளர் மீது அவங்க என்ன கேட்டாங்க, உங்களுக்கு தானே சார் நல்லது, செய்தி சேகரித்து வெளியில் கொடுத்தா உங்களுக்கு தானே நல்லது. அப்போ செய்தியாளர்களை முறையாக நீங்கள் அணுகிருக்கணும். ஒன்று ரைட். அதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய 2 ஆட்சி கட்சிக்கும் மாற்று அப்படின்னு நீங்கள் ஒரு வாதத்தை வச்சிங்கன்னா வெல் அண்ட் குட், வரவேற்கிறேன். மாநிலத்தில் திமுக, ஒன்றியத்தில் பாஜக. நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான். இந்த 2 கட்சிகளை பற்றியும் காத்திரமான விமர்சனங்கள் நீங்கள் வைங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வைங்க. திமுக இந்தந்த இடங்களில் திமுக அரசின் மீதான நிர்வாக சிக்கல்களை நான் கேள்வி கேட்கிறேன்னு பின் பாயிண்டாக வச்சு எவிடன்ஸ் ஒத்திக்கு முன்னாடி போட்டு நீங்கள் கேளுங்க. முதலமைச்சரை நோக்கி, ஒன்றியத்தை நோக்கி கேள்வி கேளுங்க. பிரதமரை நோக்கி என்ன பேசுகிறார் அவர்? இன்னைக்கு பேசுனதில் என்ன இருக்குது? ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பாராட்டணும். ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வேணால் நான் வந்து பாராட்டலாம். அது உண்மையிலே ஒரு கவனிக்க முக்கியமான விஷயமா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. வெள்ளச்சட்டை போடுறாங்க, எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அரசியல் அரங்கில் வந்து வெள்ளச்சட்டை போடுறது இருக்குல்ல, அது விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறோம் எல்லாரும். முதலமைச்சரே வெள்ளச்சட்டை வந்து விஜயை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காரு இல்லையா? அது கூட முதலமைச்சர் பேரை சொல்லல. இவர் சொன்ன மாதிரி, முஸ்தபா சொன்ன மாதிரி நம்மளா யூகிச்சுக்கணும் முதலமைச்சர்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு. இனிமேல் வெள்ளச்சட்டை போடாமல் எப்படி போடுறது? என்ன பண்ணணும்? அண்ணான்னு கூப்பிடுறாங்க, எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க. இது ஒரு முக்கியமான. இப்போ 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் ஒரு கட்சி இதெல்லாம் பேசுங்க கவனிச்சிங்களா? அண்ணாங்கிறது விஜய் வந்ததுக்கப்புறம் கூப்பிடுற வார்த்தையா? ஏன் அது முத்தமிழ் டாக்டர் கலைஞர் காலத்திலேருந்து உடன்பிறப்பு, அண்ணா, தம்பி, தோழர், இது என்ன நீங்கள் தோழா, தோழர், இதெல்லாம் எல்லாமே நான் வந்ததுக்கப்புறம் நினைக்கிறது ஒரு ப்ரீகேஜி குழந்தையோட மனநிலையாக தான் எனக்கு தோணப்போ. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்கள். என்ன பிரச்சனை? இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றிய அரசு நிதி தரம் மறிக்கிறது, ரைட். இதை நீங்கள் கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு அவங்க வாயிலேருந்து. நான் இன்னைக்கு முழு நிகழ்ச்சியும் பார்த்தேன் தொலைக்காட்சியில். ஒன்றிய அரசு நிதி தரம் மறிக்கிறது. அது ஒன்றிய அரசுன்னு கூட சொல்லலை, நம்மளா புரிஞ்சுக்கணும். இந்த கிசு எழுதுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. அவங்க தரமாட்டேங்கிறாங்க, இவங்க கேட்டு பெறணும், இவங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு கடமை இருக்குது. இந்த இவங்க யாரு அவங்க யாரு தெரியாது, மக்களுக்கே தெரியுங்கிறாரு. மக்களுக்கு எல்லாம் தான் சார் தெரியும். நீங்க எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? அப்ப மக்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, நீங்க போராடணும்ல, நீங்க கேட்கணும்ல. கேட்கல, சரி இவங்க கொடுக்கணும், அவங்க பெறணும், கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நான் நினைச்சேன் அடுத்த வார்த்தை, கொடுக்காதவர்களை கண்டிக்கிறேன், கேட்டு பெறாதவர்களையும் கூட கண்டிக்கன்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. அது நான் திருப்பி சொல்கிறேன், நான் இந்த பக்கம் மட்டுமே பேசலாம், நான் 2 பக்கத்துக்கு சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் திமுக கூட சேர்த்தே சொல்லுங்களேன், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சொல்லிவிட்டு வாட் ப்ரோ, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த வாட் ப்ரோவை நான் என்னங்க புரிஞ்சுக்கிறது? நான் என்ன சொல்கிறேன், நண்பர்கள் கேட்டார்கள், இப்போது திமுக என்ன செஞ்சுது இந்த நிதியை பெறுவதற்கு? ஒரு அனைத்து கட்சி, அவங்க தோழமை கட்சிகள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இன்றைக்கி அவ்வளவு ஊர்லேயும் ரோட்டில் நின்று ஹிந்தி எழுத்துக்களை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. ஆளுநர் தொடர்பாக, நிதி பிரச்சனை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. 40 நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் இதற்காக போராடி இருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அனைத்தும் நாடாளுமன்ற குறிப்புகளில் இருக்கிறது. விஜய் இந்த நிதியை பெற்றுத் தருவதற்கு என்ன ஐடியா வச்சிருக்கிறார்? ஆக்கப்பூர்வமானங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் சகோதரர். வெல் அண்ட் குட். நான் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு சாமானியனாக, ஒரு வாக்காளனாக கேட்குறேன். அது திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கலாம், நாளைக்கு வேற யாரோ இருக்கட்டும், இல்லாமல் போட்டும், அதிமுக யார் வேணாலும் வச்சுக்கோங்க. விஜய் அவர்கள் இந்த நிதியை பெறுவதற்கு இதாங்க ஐடியா சொல்லுங்க, வரவேற்கிறேங்கிறேனா? நீங்க எதையுமே சொல்ல மாட்டீங்க. மாற்றம் வரும், அவங்க ஆட்சி. அது வரைக்கும் தமிழ்நாடு எக்கேடு கட்டு பண்ணணுமா? நீங்க படத்தை முடிக்கிற வரைக்கும் போராட்ட காலத்துக்கு வர மாட்டீங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, ஒரு படத்தை முடிச்சுட்டு வருவேன். அது வரைக்கும் இங்கே சாவரனை பற்றி அப்போ போராட மாட்டீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வர வரைக்கும் எதுவும் கேட்க மாட்டீங்க. இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டா, சட்டப்பேரவையில் எதிர்கட்சி இல்லை, மக்கள் மன்றத்தில் ஆட்சி கட்சியை தவிர எல்லோரும் எதிர்கட்சின்னு எடுத்துக்கிட்டா, நீங்கள் மக்கள் மன்றத்தில் என்ன செஞ்சுருக்கணும்? நீங்கள் வந்து பேசியிருக்கணும்ல. இந்த பிரச்சனைக்காக தாவேகா நடத்தி ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் என்னங்க? எத்தனை போராட்டம் நடத்துனீங்க?
2 பேரையும் கண்டிச்சு கூட நடத்துங்களேன். நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க மாநிலத்தையும் சேர்ந்து கூட கண்டிக்க, தப்பு இல்லைங்கிறேன். உங்க பார்வைன்னு கூட நான் வச்சுக்கிறேன். எதையுமே நான் பண்ணலைன்னா அப்ப நீங்க இது இன்னொரு 67 77 அந்த பாணியில நாங்க தமிழகத்துல மாற்றம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அவர்கிட்ட அதுக்கான கால்குலேஷன் கணக்கு இல்லாமையா இருக்கும். ஆசை தான் எல்லாருக்கும். கேளு, யார்கிட்ட கேட்குற, அண்ணன் தானே கேளு கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்க வேண்டியதான். 67 அண்ணா இப்படி தான் ஆட்சிக்கு வந்தாரா? எப்போ கட்சி ஆரம்பிச்சாரு? 49ல் கட்சி ஆரம்பிச்சாரு. 18 ஆண்டு உழைப்பு. நீங்க கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 18 ஆண்டு உழைப்பு. 18 ஆண்டுல அண்ணா எத்தனை முறை சிறை சென்றார்? நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகள் என்ன? அவர் ஹிந்தி எதிர்ப்புல வந்து இப்படிதான் பேர் சொல்லாம தான் அவர் களத்தில் நின்னாரா? திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அன்னைக்கு களத்தில் நின்னார்களே, இன்னைக்கு இவர் போய் இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் அல்லவா? அந்த மொழிப்போர் தியாகிகள்லாம் எந்த கட்சியை சேர்ந்தவன்? ஒரு கட்சி எப்படி ஆட்சிக்கு வந்துச்சு? 18 ஆண்டு காலத்தில் எத்தனை பேர் உயிர் இழந்திருப்பான்? இது பேசணும்ல. இது எதையுமே பேசாம அண்ணா ஆட்சிக்கு வந்த மாதிரியே நான் வந்துருவேங்கிறது இருக்குல்ல, அது என்ன கான்செப்ட்? அது எனக்கு புரியவே இல்லை. அண்ணாவுக்கு ஒரு தெளிந்த பார்வை இருந்துச்சு, கொள்கை இருந்துச்சு. தன்னுடைய எதிரி யாருங்கிறது தீர்மானமாக இருந்தார். அந்த எதிரியை காத்திரமாக அடித்தார், விமர்சித்தார். அவர் ஆட்சிய உரைகளை விஜய் சொல்லக்கூடிய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெளிவான பார்வை இல்லைன்னு சொல்றீங்களா? எதுலையுமே தெளிவான பார்வை இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க முதல்ல நான் என்ன கேட்கறேங்க, இன்னைக்கு ஒரே ஒரு இடத்தில் ஒரே ஒரு முறை ஆதவ அர்ஜுனா மட்டும் திமுகங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஒரு இடத்துல மட்டும். விஜயோ மற்றவர்களோ திமுகன்னு சொல்லல, பாஜகன்னு சொல்லல, பிரச்சனையும் சொல்லல, ஹிந்தி திணிப்பு சொல்லல, எதையுமே சொல்லல. பொத்தாம் பொதுவா பேசுறது இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், எல்லா கட்சிகளும் யூக வகுப்பாளரை வைத்திருக்கிறார்கள். அது அவரவர் உரிமை. அதுல எனக்கு வந்து எல்லா கட்சிக்கும் சேர்த்தே சொல்றேன், வெறும் யூக வகுப்பாளரால் வெற்றி பெற முடியாது. இன்க்ளூடிங் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருக்கும் சேர்த்தே தான் அந்த கருத்தை சொல்றேன். அது உங்க கட்சியினுடைய தொண்டர்களுடைய கையில் இருக்கு. ரைட். ஆனால் எல்லாரும் ஒரு வியூக வகுப்பாளரை வைத்திருக்கிறார்கள். அது காலத்தின் தேவைன்னு வைத்துப்போம். ஆனால் எந்த கட்சியும் வியூக வகுப்பாளரை தன்னுடைய மேடையில் ஏற்றி பக்கத்தில் நிப்பாட்டி வச்சு அவர் ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சதில்லை. எந்த கட்சியும் செஞ்சதில்லை. நீங்கள் பக்கத்தில் உட்காந்து வச்சுருந்தீங்க. அவராவது தெளிவாக பேசுகிறாருன்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல என்ன சொல்கிறாரு? நான் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்ய வரல, நீங்கள் தான் வேலை செய்ய போகிறீங்க. நான் சும்மா வந்திருக்கிறேன், என் நண்பர் என் சகோதரர் நான் வந்திருக்கிறேன், நீங்கள் தான் வெற்றி தேடி போகிறீங்க, நீங்கள் தான் உழைக்க போகிறீங்கன்னு தொண்டர்களை பார்த்து சொல்லிட்டார். ரைட், வெல் அண்ட் குட், வரவேற்கிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் அவரே அப்படியே மாற்றி சொல்கிறார். தேர்தல் முடிஞ்சு தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது நான் வருவேன், தமிழில் பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. தோனிக்கு இங்கே பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க, அப்போ தோனியை விட எனக்கு தான் பயங்கர பாப்புலாரிட்டி வரும், ஏன்னா இந்த கட்சியை ஜெயிக்க வச்சது நாங்கிறார். எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் தான் ஒரு வேலையும் செய்யலன்னு முதல்ல சொல்லிட்டீங்க. ஒரு வேலையும் செய்ய வரலன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. ஒரு 5 நிமிஷம் ஒருவேளை வெற்றியை தேடி தந்த பிறகு தானே சொல்றாரு. நீங்க தான் ஒரு வேலையும் செய்யலைங்களாங்க, அப்புறம் எப்படி வெற்றியை தேடி தந்ததுக்கு உங்களுக்கு என்ன பொறுப்பு? நீங்க தானே சொல்றீங்க நான் சும்மா தான் வந்திருக்கிறேன். நான் சொல்லலை, நீங்க வேணா பாருங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க, லைவ்ல எல்லா நண்பர்களும் பார்த்துருப்பாங்க. யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு கிளாரிட்டி இருக்குதா? நீங்க என்ன பேசுறீங்க? யாரை 90க்கு பிறகு, அதாவது 2021ல திமுக தனி மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் பிகே அப்படின்ற ஒரு மொமெண்டம் அவங்க கெயின் பண்றாங்க இல்லையா அந்த இடத்துல. யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கலாங்க. ஜெயலலிதா அம்மாவே இங்க தோத்த வரலாறு உண்டு 96ல. ரைட். ஆர்கே நகர்ல திமுக வந்து டெபாசிட் இது 3ஆம் இடத்துக்கு போச்சு, டெபாசிட் கூட பரல. ஆனால் அதே திமுக வந்து திருப்பி ஆட்சியை பிடிச்சது. ஆர்கே நகரில் வெற்றி பெற்று அடுத்த முதலமைச்சர்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. யாரை? டிடிவி தினகரன் அவர்களை. அப்பொழுது நண்பர் கூட டிடிவி தினகரன் ஆதரவாளர். ஆனால் இன்னைக்கு டிடிவி தினகரனுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு டிடிவி தினகரனுடைய வாக்கு வங்கி என்ன? டிடிவி தினகரனுடைய கட்சி எந்த இடத்துல இருக்குது? அடுத்த முதலமைச்சர் சசிகலா தான். சசிகலா யாரை காட்டுகிறாரோ அவர் தான் முதலமைச்சர். அதில் ஒரு கட்சி, நீங்கள் இந்த ஆட்சி கட்சியெல்லாம் விட்டுருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், பேசிக்காக உங்களுடைய கொள்கையில் உறுதியாக நின்று நீங்கள் செஞ்ச போராட்டங்கள், நீங்கள் செஞ்ச ஆர்ப்பாட்டங்கள், நீங்கள் எழுதிய கட்டுரைகள், நீங்கள் என்ன நடந்திருக்குதுங்கிறத யாருமே பேசாமல் எந்த கட்சியும் நான் பல மேடையில் பேசியிருக்கேன். திருப்பி இதே அரங்கில் 3வது வாட்டியாக கேட்குறேன். பெரியாரை குறித்து பேசியதற்கு இந்த நிமிடம் வரைக்கும் என்ன இல்லை, பதில் இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன், அவங்கள குறைமதி, அவங்களும் இருமொழி கொள்கை அப்படிங்கிற இடத்துல தானே தாவேகா இருக்குது. நீங்கள் அதையாவது கிளாரிட்டி தெளிவுபடுத்தினாங்க. இருமொழி கொள்கை ரேட்டு இப்போ மும்மொழி கொள்கைன்னு ஒன்று வருது. ஹிந்தி திணிப்புங்கிறாங்க. ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறீங்களா இல்லையா? எதிர்க்கிறீங்கன்னா எப்படி எதிர்க்கிறீங்க? ஏதாவது தீர்மானம் போட்டிருக்கீங்களா? அறிக்கை விட்டீங்களா? ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உண்ணாவிரதம் உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இந்த ஜனநாயகத்தில் வந்து இதை எதிர்ப்பதற்கான வழிமுறைகளே இல்லையா? மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காவிரி நதிநீர் பிரச்சனையில் கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தரமாட்டேன்னு சொன்னோன்னா எந்திரிச்சு வெளில வந்தாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு அஜிடேட் தானே. அதே மாதிரி முத்தமிழன் டாக்டர் கலைஞர் வழக்கு போட்டார்.
நீங்க வந்து காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பாயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்ப்பாயத்தின் ஏதோ இங்க எல்லா கட்சிகளும் ஒன்று பண்ணியிருக்குதுங்க. நீங்க அதை வந்து முதல்ல இப்போ சொன்னார்ல, நீங்க கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை. 70 விடுதலை யார் நிறைவேற்றினா? இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படலையா? போற போக்கில் சொல்லிட்டு போனார் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை இல்லைன்னு. அப்போ விடுதலை செய்யப்பட்டவர்கள் யார்? இஸ்லாமிய சிறைவாசிகள் நன்றி சொன்ன வீடியோ இருக்குது, அதை என்ன நான் ப்ளே பண்ணட்டுமா? இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 70 விடுதலை சாத்தியமாக இருக்கிறது. அனைத்து சாதியினர் மர்ச்சகர் சொன்னாங்க, செஞ்சிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை சொன்னாங்க, கொடுத்துருக்காங்க. சொல்லாதையும் செஞ்சிருக்கிறாங்க. புதுமை பெண், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், கட்டணமில்லா பேருந்து. நீங்க வந்து ஒரு பிராக்டிக்கலா பேசுங்க. விமர்சனம்னா நியாயமான ஒரு நீட் சொன்னாங்க செய்யல, நீட் சொன்னாங்க செய்யல அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஷாகுல் நேரம் தர, உங்களுக்கு நேரம் தர. அவங்க மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்த வேண்டி இருந்துச்சு. ஷாகுல் இருங்க, நான் உங்களுக்கு நேரம் தர. ஷாகுல் ட்ரீட் பண்ண கிடையாது. அவங்களுக்கான இப்ப அண்ணா பிறந்த நாளோ அல்லது முக்கியமான நாட்கள்ல கலைஞர் அவர்கள் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள் போன்ற முக்கிய தலைவர்களுடைய பிறந்த நாள்ல சிறைவாசிகள் விடுதலை செய்கின்ற பொழுது இஸ்லாமிய சிறைவாசிகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது ஓரவஞ்சனையோட நடந்துச்சு. சும்மா அவர் பதில் சொல்லட்டும். ஓகே, ரெண்டு பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி 5 ஆண்டுகள் இருந்தார். அதற்கு முன்பு ஜெயலலிதா அம்மா 5 ஆண்டுகள் இருந்தார். 10 ஆண்டுகளில் இந்த விடுதலைக்கான எந்த நடவடிக்கை எடுக்கல. 1, தருமபுரி பேருந்து எரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர்களை எடப்பாடி பழனிசாமி விடுதலை செய்தார். இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யல. 2, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் வரலாறு கொஞ்சமாவது அரசியலை படிச்சுட்டு வந்து பேசணும். சத்தமாக பேசுனாலும் உண்மையாகாது. நான் டேட்டோட சொல்லுவேன். பதில் இருக்கணும். பதில் இல்லைன்னா பேசக்கூடாது. இந்த அரசு வந்தவுடன் அவர்களை விடுதலை செய்ய சொல்லி ஆணையிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. இல்ல நான் பேசுறேன். ஷாகுல் அவர் பேசி முடிக்கட்டும், உங்களுக்கு நான் நேரம் தரேன். ஆணையிட்டு ஆளுநருக்கு அனுப்பினாங்க. ஆளுநர் என்ன செய்தார்? அதை அப்படியே கிடப்பில் வைத்திருந்தார். இவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று சொன்னார். தாவேகா வந்து போராடிச்சா? விஜய் வந்து போராடினாரா? ஒரு அறிக்கை கொடுத்தாங்களா? நாங்கள் அரசு முடிவெடுத்திருக்கிறது, அரசினுடைய கொள்கை முடிவு, இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆளுநருக்கு இதை நிறுத்தி வைக்க அதிகாரம் இல்லைன்னு நம்ம கோர்ட்டுக்கு போச்சு. அரசு கோர்ட்டில் திருப்பி வழக்கு நடந்துச்சு. ஆளுநருக்கும் நமக்கும் சண்டை. அதன் பிறகு கோர்ட்டு சொல்லிச்சு, இல்லை இதில் மாநில அரசு எடுத்த முடிவு தான் சரி, மாநில அரசுடைய கொள்கை முடிவு, நீங்கள் தலையிடக்கூடாது, அவங்களை விடுதலை செய்வதற்கு மாநில அரசு அதிகாரம் இருக்குன்னாங்க. அதன் பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். நம்ம போய் பூட்டை திறந்து விடுற மாதிரியான கதை இல்லை. ஆனால் வந்த உடனே அரசு இதை ஆரம்பிச்சுதா இல்லையா? பிராக்டிக்கலா எல்லாத்தையும் பேசுங்க. செய்ய தவறியது இருக்குதா சுட்டி காட்டுங்க. ஆனா பின் பாயிண்டா செஞ்சதை செய்யலைன்னு சொல்லாதீங்க. செய்யாததை சுட்டி காட்டுங்க, நானும் ஏற்றுக்கொள்கிறேன். பேசலாம்.